மளிகை கடை வச்சுருக்கேன், இந்த அம்மா வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து மளிகை சாமான் வாங்குறேன் பாட்டிக்கு. இப்போ இந்த அம்மா கடையில் தான் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த அம்மா இல்லை, கடை திறந்துருக்கு. அப்போது இந்த கடைக்காரர்கள் என்ன பண்ணணும், கூப்பிட்டு வாங்குவோம். என்ன வரும், இந்த அம்மா கடையில் தான் வாங்குவேன், அப்படியா வாங்குவோம் அப்படின்னு சொல்லி சாத்திரம் எப்படி சொல்றதுன்னா, இவர் அந்த கடைக்கு வந்து நான் என்னெல்லாம் சாமான் சொல்றேனோ அந்த கடையிலேருந்து எடுத்து கொடுத்து, ஏன்னா இவருக்கு தான் தெரியுமே எவ்வளவு விற்கணும்னு. எல்லாம் ஒரே கோரம்பருப்பு எல்லா கடையிலையும் ஒரே ரேட்டு தரும், அரிசி ஒரே ரேட்டு தரும், மாறாது. எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து அந்த ரூபாயை வாங்கி அவர் ஓரமாக எடுத்து வச்சு இதெல்லாம் விற்கணும் எழுதி விற்கணும். அந்த அம்மா வந்தவொடனே உங்கள் கடைக்கு வாங்கிக்க வருவர அந்த சாமி எல்லாம் கொடுக்க 800 ரூபாய்க்கு வியாபாரம் ஆயிருக்கு, இந்த அமௌண்ட் கொடுக்கணுமா. அவன் தான் உண்மையான வியாபாரி. அப்படி யாராவது நடந்துக்கிறாங்க? வாணிபம் செய்வாருக்கு வாணிபம் வேணும், பிறவும் தம போல் செய்யும். நீங்க ராவணன் எங்கேயோ போயிட்டாரு, எங்க செஞ்சு விட்டாரு. ராவண குணம் எல்லாத்தையும் இருக்கு. அவன் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல டீ கடை வச்சாரு, இங்க வாங்க டீ குடிக்காம எந்த அவனை வந்துட்டு பக்கத்து கடைக்கு போக வேண்டாமா, அப்படி கூப்பிட முடியாது. ஒன்று வைத்துக் கொள்ளணும், நாம் இந்த உலகத்திலே வாழ்கிறோம், பழைப்பு நடத்துகிறோம் என சொன்னால் நம்ம மாதிரி அதே தொழிலே ஒருவன் செய்யட்டுமே. என்கிட்ட எத்தனையோ பேர் கேட்பாங்க, நீங்க யாரையாவது ஒருத்தரை சொல்லுங்க, என்ன தேதி கேட்பாங்க. நீங்க நான் இல்லை, நீங்க சொல்ற தேதி வெளியூர் கொடுத்து கேட்பேன். அப்படின்னா நீங்களே சொல்லுங்க, நான் யாருக்கு இருக்கிறேன், அவளை வெயிட் போனேன், இவாளை ஏற்பாடு பண்ண போனேன், இல்லை அவளை போன தடவை வச்சுட்டோம், அப்படியா இப்படி வெயிட் போனேன், அவளை இல்லைண்ணா யாரை வச்சாலும் கூட்டம் வர மாட்டேங்க, அது நியாயம். நீங்க ஒன்று பண்ணுங்க, உங்களுக்கு சௌரியமான தேதி சொல்லுங்கம்மா. நான் சொல்லுவேன், நீ நடத்துற எல்லாரும் வச்சு நடத்து அப்படின்னு. அந்த உடனே எல்லாரும் சொல்லுவா, நீங்க ஒருத்தர் தான் எல்லாரையும் நடத்துக்கணும்னு சொல்றேன். எல்லாரும் நம்ம ஒண்ணு வச்சுக்கணும், பரந்த நோக்கம் வேணும். எனக்குத்தான் எல்லாம் எனக்குத்தான் நினைப்பவர்கள் எப்பவுமே இப்படி நினைக்கிறவன் இன்னொருத்த இருப்பவன் இதே மாதிரி நினைக்கிறவன் இவன் சண்டை போட்டுக்குவான். அதுதான் வாலி ராவணன் சண்டை போட்டுட்டான். ராவணனை வாழ கட்டி போட்டுட்டான், கட்டி போட்டு உதறிட்டான் அரண்மனை. அவன் அங்கேயே தப்பிச்ச முடிச்சேன்னு ஓடினான். அதுதான் சொல்லியிருக்கும், ராவணன் கோல் செல்லாது. அங்கதன் தொட்டியில் இருக்கிற அங்கதனுக்கு வாழை கட்டி போட்ட ராவணன் என்ன பண்ண, அங்கதன் வாலி அங்கதான் 10 தலை பூச்சி பாரு. இந்த பாட்டு ரொம்ப முக்கியம். ராமர் ஏன் மறைஞ்சிருந்து அடிச்சார் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். மேல போறேன். ஏன் இப்ப இந்த ராவணன் குணத்தை நான் இப்படி சொன்னேன் என்று தெரிந்து கொள்ளுங்கள். இம்மாதிரி குணவான்களினால் வரக்கூடிய பிரச்சனைகளால் கஷ்டப்பட்டவர்களை காப்பதற்குத்தான் ராமன் வந்திருக்கிறார். அதைத்தான் சொல்லுகிறான், நின்ற நீதியாய் தர்மஸ்வரூபியே என்று நாம எல்லாரும் கத்துக்கணும். நம்ம வேலையை நம்ம பார்க்கணும். அடுத்தவா என்ன சம்பாதிச்சா என்ன இப்படி பண்ண நம்ம பாட்டு சிந்தனையே கூட. இன்னொருத்தரை பத்தி குறை சொல்றதோ இன்னொருத்தரை பத்தி ஸ்மரிக்கிறதோ நமக்கு வேண்டாம். ராமாயணத்தோட பொதுவான தத்துவம் திரும்பி திரும்பி வர தத்துவம் நமக்கு தேவை. நம்ம உலகமே நன்னா இருக்கணும் தான் வேண்டிக்கணும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ராமாயணம் சொல்றதே அதுக்குதான். யாரும் கஷ்டப்படக்கூடாது, எல்லாரும் சுகமா இருக்கணும். அதனால தினம் ஆடி மழை கண்ணா சொல்றோம், மழை பெய்யணும். நாம எங்கேயாவது மதுரைக்கு மட்டும் மழை பெய்யணும்னா ராமாயணம் சொல்றோம். தமிழ்நாடு கூட மழை பெஞ்சு நதியெல்லாம் ஜலமோடி சுபிக்ஷம் இருக்கணும் தான் தெரிஞ்சு பகவான வேண்டிக்கணும். உண்மையான பக்தன் அதான் வேண்டிக்குவான். எங்க ஊருக்கு மட்டும் மழை பெய்யும், எந்த தெருவுக்கு மட்டும் வேண்டிக்கணும்.
இந்த யோசிக்க. அதுதான் வாரி ராமன். மேல பேசல. மேலுமே முதல் கிரிகள் வேறொடும் பேருமே அவன் பேருமே நெடுங்காரும் வானமும் கதிரும் நாகமும் தூருமே அவன் பெரிய தோள்களா. மேருவை பேக்கணும்னா பேப்பான், மலையை பள்ளத்தை பேக்கணும்னா பேப்பான், என்ன வேணாலும் பண்ணுவான். மாறி பாருங்க, ராமரும் வந்தார். ராமரை சொல்ற போது நின்ற நீதியாய் தர்மஸ்வரூபியன்னு எங்கேயாலும் மலையை பேப்பான் பள்ளத்தை வெட்டுவான்னு சொன்னாரா கம்பன்? நல்லவாளுக்கு அதை சொல்ல மாட்டான். சிவதனத்தை வளைச்சான்னு சொன்னார். சிவதனத்தை இவர் நான் வளைக்கிறேன்னு சொல்லல, வளையு ஜனகன் சொன்னா வளைச்சார். புரியுதோ? அதனால ஒருத்தருக்கு இடைஞ்சல் கிடையாது. வளைச்சார். இவெல்லாம் போய் மலையை பேக்கிறேன், பள்ளத்தை பேக்கிறேன், நதியை விட்டுறேன், அது இதுன்னு சொன்னாங்க. என்ன பிரயோஜனம்? அப்போ இவன் புஜபல பராக்கிரமத்தை காமிக்க எப்ப ஆரம்பிச்சாலோ இன்னொருத்தருக்கு இம்சை கொடுப்பான். நீங்க எல்லாரும் கத்துக்கணும். இன்னொருத்தருக்கு இம்சை கொடுப்பதற்கு நமக்கு சரீரத்தை வளர்க்கப்படாது, நம்முடைய உயிரை வளர்க்கப்படாது. இன்னொருத்தருக்கு இம்சை கொடுப்பதற்கே அல்ல. தெரிந்து கொள்ளணும். பாரிடத்த வெம்பன்றி பண்டையூர் நீர் கடைந்த பேராமை நேருதான் மார்பிடந்த மாயனும் எனினும் மற்றவன் தால் கிடந்தோன் தகைய வல்லதே. இவன் எப்பேற்பட்டவன் தெரிஞ்சுக்கோங்கிறார் ஆஞ்சநேயர். அன்னைக்கு பூமியை தூக்கிட்டு போன வராக பெருமாள் நரசிம்மாவதாரம் எடுத்து இரணியேசுவை வதம் செய்த நரசிம்ம பெருமாள். அப்புறம் என்று மதுரமலையை மந்தாக வச்சு கடந்த போது கூர்மாவதாரம் ஆமையாக வந்த பெருமாள். இவாளுக்கெல்லாம் என்ன ஆற்றலோ அந்த ஆற்றல் பாதிக்கும். இப்ப இதிலிருந்து என்ன பொருள்? இவ்வளவு தெய்வீக சக்தி உள்ளவன் கெட்டு போனான். இந்த ராமாயணத்தில் பார்க்கிறோம். தெய்வீக சக்தி இருக்கிற வாலியோ ராவணனோ கெட்டு விழுந்தார்கள். நல்லவர்கள் போர்வையில இல்லையே. இவ்வளவு தெய்வீக சக்தி உள்ளவர்கள்லாம் பக்தால் கிடையாது. தெய்வீக தன்மையை சொல்லிக் கொண்டிருந்தாலே தவிர எல்லாம் யாருக்கு இடைஞ்சல் பண்ணல. அதுதான் பக்தனுக்கும் இவா தங்களை பக்தங்கிற போர்வையில் வலிமையை காட்டினார். அதில் தெரிந்து கொள்ளுங்கள். வாலியோ ராவணனோ சிவபக்தி செலுத்தியது சிவபெருமானை அடைவதற்கு அல்ல. இந்த பக்தியினால் பெறக்கூடிய பலத்தை வைத்துக் கொண்டு பலரை ஹிம்சிப்பதற்கு. அது கூட இதைத்தான் எல்லோரும் தெரிந்து கொள்ளுங்கள். சில பேர் இருக்காங்க சம்பாத்தியம் பண்ணி அடுத்த வாழ்க்கை இடைஞ்சல் கொடுக்க. அது கூட அது எதற்கு? அது தேவை. அப்படி படர்ந்த நீள் நெடுந்தலை பரப்பி மீது அடர்ந்த பாரம் வந்து ஒரு அனந்தரம் கிடந்து தாங்கும் இக்கிரியை மேகினான். நடந்து தாங்கும் இவ்வுவனம் நாளலாம். இவர் ஆதிசேஷன் தாங்கக்கூடிய இந்த பூமியை தாங்குபவர். கடல் உடைப்பதும் கால் சரிப்பதும் மிடல் அறுக்கர் தேர் மீது செல்வதும் தொடர மற்றவன் கழியும் என்றால் கடலின் வெற்றியாய் அயலின் ஆவாகும். இவனுடைய பெருமையை காற்று கூட இவன் முன்னால் வராது. இவனை கண்டு அஞ்சுபவர்கள் அதிகம். வெள்ளம் 7 உள்ள 70 வெள்ளம் சைன்யம் உடையவன். ஒரு வெள்ளம்னா எவ்வளவுன்னு ராமர் இந்த குளத்தில் கூட்டின் போறேன்னு சொல்றேன். வேறுவை தள்ளலான தோல் அரியின் தானைய மாணவர்களுக்கு அவன் தான் தலைவன். இங்க எல்லாருக்கும் அவன் தான் தலைவன். ஓ உள்ளம் ஒன்று எவ்வுயிரும் வாழுமால் வள்ளலே அவன் வலியும் வலிமையா. அவனுடைய வலிமையினால் எல்லோரையும் அவன் அடக்கி ஆண்டான். ஆறு பாதி மழை இடிப்பூரா முழக்கம். மழை இடி இடிப்பது போல் முழங்குபவர். மய வஞ்சிய மா சியம்னா சிங்கம். உடை இடிப்பூரா முரண் வெண்காலும் வெந்தடை துடிப்புற சார்பு உறாது. சிங்கம் எல்லாம் கூட இவனை கண்டு அஞ்சும். அவன் விளைவிடத்தின் மேல் வெளியே அஞ்சலார். மைக்கோள் வாலினால் பார்ப்போம். விடல் ராவணன்
தொக்க தோளுற தொடர்படுத்தனான். இப்பதான் சொன்னேன், ராவணனை பல நாள் கட்டி போட்டவனா வாலி, தரையில இழுத்து வந்தவன். பாருங்க, நீங்க அதை ஞாபகம் வச்சுக்கணும். திருப்பியும் சொல்றார் ஆஞ்சநேயர், தொக்கொள் மெய்கொள் வாலினால் விடல் ராவணன் தொக்க தோளுற தொடர்படுத்தனால் உக்கிலாதவும் பொழி அறுத்த நீர் உக்கிலாத வேறு உலகம் யாவது. இந்திரன் தனி புதல்வன் இன்னழி சந்திரன் தடைத்தனைய தன்மையான் அண்டகன் தனக்கு அரிய ஆணையான் முந்திவன் இவரின் மொய்மையோ. இந்த வாலியும் சுக்ரீவனும் எப்படி அண்ணன் தம்பி, அவன் எப்படி பிறந்தா அப்படின்னு பார்க்க, அதை இப்ப சொல்ல போறோம். சுமார் சொல்ற இங்கதான் ஒரு பெரிய சமாச்சாரத்தை பார்க்க போறோம். ஆமா, இந்த வாலியும் சுக்ரீவனும் அண்ணன்கள் பொறுத்தாய் வைத்துக் கொண்டு, ஆனால் இவங்க தாயாரும் ஆம்பளை. அது வாலி சுக்ரீவனோட தாயார் இருக்கல்ல. ரிக்ஷாஜசூன்னு ஒரு வானர ராஜா, தமிழ்ல இருகதாச்சுன்னு சொல்ற. ரிக்ஷாஜசு வானர ராஜா. அந்த வானர ராஜா ஒரு வனம் இருக்கு. அந்த வனத்துக்கு யார் போனாலும், ஆம்பளை போனான்னா பொம்மநாட்டியா மாறுது. பார்வதி சாபத்துல அப்படி ஒரு வனம் இருக்கு. அந்த வனத்துக்கு அவன் போனா பொம்மநாட்டி ஆயிட்டான். இப்ப இந்த வனம் எங்க இருக்கு தெரியல. ரொம்ப ஆம்பளைக்கு கல்யாணம் அதை தள்ளி விட்டா பொம்பளை போகும். நமக்கு வேலை சொல்லமா முடியும். நிறைய பொம்மநாட்டி கேட்பான். அது உங்களுக்கு இவரையும் கல்யாணம் பண்ணிக்க ஆம்பளை இருப்பாங்க. ஒரு எத்தனை ஆம்பளை இருக்கான்னு எத்தனை பொம்பளை இருக்கான்னு பார்த்துக்கணும். ஆம்பளை ஜாஸ்தியா இருக்காங்கன்னா அதுல ஜாஸ்தியா இருக்கிற ஆம்பளைலாம் கூப்பிட்டு பொம்பளை ஆக்கிறதுக்கு முன்னாலும் சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கணும். இது ஆனதுக்கு அப்புறம் மாட்டே மாட்டேங்க. அதனால சொல்லணும். அந்த மாதிரி அவன் பொம்மநாட்டி ஆயிடுச்சு. இவனுடைய அழகுல மோதித்த தேவேந்திரன் என்ன பண்ணால் வாலியை கொடுத்தான். சூரியன் சுக்ரீவ பெருமானை கொடுத்தான். கடைசியில வயசானவங்க வாலிக்கு பட்டத்தை கொடுத்துட்டு அவன் தளத்துக்கு போனான். அவன் ஒத்துமையா தான் இருந்தான். என்னதான் வாலி சுக்ரீவா சந்தேகமே ஒத்துமையா தான், நல்ல ஒற்றுமை. ஒற்றுமை ஏன் வேதப்பட்டது அப்படின்னு பாருங்க. என்னால் இந்த வாலியோட யாருமே சண்டை போட மாட்டான், தோத்து போவான்னு சொல்லி ராவணன் தோத்து. மாயாவின்னு ஒரு ராட்சசன் சண்டைக்கு பார்த்தா பார்க்கணும். ஏன்னா எல்லாரும் வாலியை மறைஞ்சிருந்து அடிச்சா ராமன் அப்படி இப்படிலாம் சொல்றா பாருங்க. அவனால இந்த பாட்டெல்லாம் படிக்கலைன்னு எனக்கு அன்னவன் எமக்கு அரசனாகவே இன்னவன் இளம்பதம் இயற்றும் நாள் முன்னவன் மூலப் பகன்யன் முட்டினான் வெள்ளியிற்றுவான் அருணன் வெம்மையான். இவனிடத்துல ரொம்ப நாளா விரோதியா இருக்கான் மாயாவின் ஒரு ராட்சசன். அதுதான் பதம் போட்டார். முன்னவன் மூலம்
குலப்பகைஞன் முட்டினான். முட்டி நின்று அவன் முரண் உரத்தின் நேர் ஒட்ட அஞ்சி நெஞ்சு உலைய ஓடினான். வட்ட மண்டலத்து அரிது வாழ்வு என எட்ட அரும் பெரும் விலனுள் எய்தினான். இவனோட சண்டைக்கு வந்தவன் இவனை ஒரு குகைக்கு இழுத்துன்னு போயிட்டான். சண்டை போன ஆறு பாதி பிளத்துக்கு பிளம்னா பாறை எய்து காலை அப்பிலனுள் எய்தி யான் நோயின் அங்கு அவர் கொணர்வென் நோன்மையாய் செய்தி காவல் சிறிது பொழுது என வெய்தினன் எய்தினன் வெகுளி மேகினான். பாலி உள்ள போய் சண்டை போடுறதுக்கு முன்னாலும் சுக்ரீவா அனுமாரை கூப்பிட்டு வாசல்ல காவலுக்கு இரு, நான் உள்ள போய் பாறைக்குள்ள போய் அவனோட சண்டை போட்டுருக்கேன். அடுத்த பாட்டு முக்கியமான பாட்டு பாருங்க. ஏகி வாலியும் ருத்து 7 ருத்து 7 ஒரு ருத்துங்கிறது 2 மாசம். புரியுது? இப்ப நடக்கிறது சிசுர ருத்துன்னு பேரு. இதுக்கு அடுத்த மாசமும் சிசுர ருத்து, அதுக்கப்புறம் வசந்த ருத்து. ருத்துனா காலம். 2 மாசத்துக்கு ஒரு ருத்து, 12 மாசத்துக்கு 6 ருத்து. இப்ப பாருங்க என்ன சொல்ற, 7 ருத்து 14 ருத்து 28 மாசம். 28 மாசம் அந்த வாலிக்கும் மாயாவுக்கும் குகைக்குள்ள சண்டை நேருக்குள்ள. என்ன கவனிக்கணும், வாலிக்கு முன்னால வந்தா வீரத்துல பாதி வரத்துல பாதி வரும்னா இவன் 28 மாசம் உன்னோட சண்டை போடுறான். பாதி வந்திருந்தா முதலே தூக்கி எரிஞ்சிருக்கணும் இல்லையோ? அங்கு யோசிக்கணும். இதைத்தான் வச்சு வல்லவனுக்கு வல்லவன் மையகத்துல உண்டு. இன்னொரு கருத்து, இந்த வாலி ஏன் அவனை வெல்ல முடியவில்லை? 28 மாதமாக எல்லோரையும் அடக்கி ஆண்டான். நான் சற்று முன்னாடி சொன்னேனே, ஒரு வியாபாரி எப்படி இருக்கணும்னு. ஒவ்வொருத்தரும் நாம் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. நாம் பிறரை அடக்கி ஆள வேண்டும், நமக்கு கீழ் எல்லாரும் இருக்கணும், நாம் சொல்றதை கேட்கணுங்கிற எண்ணம் யாருக்கு இருக்கிறதோ அவன் தோற்று போவான். எவ்வளவு பெரிய பராக்கிரமம் தான். தயவு செஞ்சு ராமாயணம் கேட்கிறவா எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க, யாரும் இந்த உலகத்திலே நான் ஒருவன் தான் பராக்கிரமமாக இருக்கணும், நான் ஒருவன் தான் இப்படி இருக்கணும். ரொம்ப பேர் அப்படி இருக்கான். அடுத்தவா எங்க சொந்தத்தில் ஒருத்தர் சொல்லு, அந்த நாள்ல பாதி போகணும், அந்த நாள்ல பாதி போறவா பரம், இந்த நாள்ல கண்டவாழ்லாம் போறான். அப்படி சொன்னோடனே எல்லாரும் கோச்சு அவ சொல்ற கரெக்ட் தான். அவ கண்டவர்கள் எல்லாம் போறா, அவன் பாக்குறவெல்லாம் போறா, அவளுக்கு பிடிக்கல. ஐயா நீ எல்லாரும் போகணும், திரைக்கடலோடையும் திரவியம் தேடலில் அவையார் எழுதி வச்சிருக்க. எல்லாரும் போட்டுப்பேன், சம்பாதிக்கட்டும். நான் வெளிநாடு போல இங்கேயே சம்பாதிக்கிறேன், சம்பாதி. எல்லாரும் சம்பாதிக்கட்டுமே. யாரோ ஒருத்தர் இப்போ வந்த ஜோசியமாக தொழிலே விட்டுள்ளாங்க. நல்லா பண்ண நேற்றுக்கு நானும் ஒரு பையன் சுந்தகராளத்தில் தங்கின அந்த பையன் நல்ல பையன். வந்த வேலையை ஏற்றுக்காம இந்த வேலை தான் அவனை கூப்பிட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணேன். ஒரு வேலையில போய் சேரு, அப்புறமா மேல படி, உனக்கு விரும்புகிற வேலைக்கு போ.
அப்படின்னு சொல்லி கொடுத்து வேலையை சூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி முதல்ல எப்பவுமே கோயில் அவைத்த ஆஃபர் சொல்லிட்டு எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும், எல்லாரும் சம்பாதிக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லா இடத்துலையும் மழை பெய்யணும், நிறைய கொட்டணும், போர் போட்டா ஜலம் வரணும், எல்லாருக்கும் ஜலம் கிடைக்கணும். சுருட்சம் நம்ம ராமாயணம் சொல்றது காவேரி என்ன, வைகை என்ன, தாமிரபரணி என்ன, பாலாறு என்ன, தமிழ்நாட்டில் என்னெல்லாம் நதி இருக்கோ அவ்வளவு நதி இரு கரையும் ஒரு கரையா ஓடணும் இந்த வருஷத்துல. அப்படி ராமனை வேண்டி எல்லாரும் நிம்மதியா இருக்கணும். நம்ம கண் கலங்கணும், இப்படி கஷ்டப்படுறாரு, இப்படி சிரமமா இருக்கு. நம்ம வீட்டுல மட்டும் போதையா இருக்கணும்னு வேண்டி கொடுக்குறாரு, பூஜை பண்ண சுயநலம். பாதியே தோற்றான் மாயாவியிடம், எல்லாரையும் அடக்கி ஆண்டி எல்லாருக்கும் ஹிம்சை கொடுத்தான். பிறரை துன்புறுத்தி பிறரை தொல்லை கொடுத்து நாம் வாழக்கூடாது. நம்மிடத்திலே உடல் வலிமையோ தெய்வீக வலிமையோ நமக்கு இருக்கிறது என்றால் அதை நம்முடைய சுயநலத்திற்கு நாம் பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது. நன்கு தெரிந்து கொள்ளும். நம்மிடத்திலே ஒரு பலம் இருக்கிறது. நீங்க இன்னொன்று கவனிங்க, இந்த வியாக்கியானத்தில்